சரியா? ஓ சார். ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே சார். சரி சார். சரி, சோ பிரிண்ட் அடிக்க வந்தீங்களா ஓ சார். எல்லாரும்? ஓ சார். ஓ சார். ஓ சார் எடுத்து. ஆம் சார். அடிச்சிட்டு வராதா? சொல்லுங்க, அடிச்சிட்டு வராதா? பிரிண்ட் அடிச்சிட்டு வராதா இருப்பீங்களா? ஆயிஷா ஹம்தா சார் பிரிண்ட் நான் அடிச்சியா? சார் ஏன்டா அடிக்கல பிரிண்ட்? ஓ சார் அடிச்சேன். நானும் பேமெண்ட் சார் சாபிர் ஏன் பிரிண்ட் அடிக்கல? அடிச்சது. அடிச்சிட்டியா? சரி சரி. ரஹ்மான் அடிச்சிட்டியா? இல்ல சார் மறந்துட்டேன் சார். பாத்துரா, வேற எதையும் மறந்துருப்பா. அடுத்தது யாசிஃப் அடிச்சிட்டியா? யாசிஃப் வந்தானா? ஐமன், ஐமன் பிரிண்ட் அடிக்கியா? இல்ல சார். சரி ஐமன், நம்ம எல்லாம் பிரிண்ட் அடிச்சுட்டு டெய்லி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம்னா என்னவா ஆயிரும் ஐமன்? சொல்ல நீ. படிச்சிருவேன். இல்ல பிள்ளையா சொல்றான். என்னவாயிரும் பிள்ளை பிரிண்ட் எல்லாம் எடுத்து வந்து? நல்லா வந்துடும். அதான் நடக்கும். அது நீங்க பிரிண்ட் எடுக்காம வந்திருக்கீங்க. ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரிண்ட் எடுக்காம தான் இந்த பாடம் செய்யறது சரியான கஷ்டம். சரிதானே? நான் வந்து பாடத்தை செய்யறேன். ஏன்னா நான் வந்து எப்ப பிரிண்ட் அடிக்க தந்தேன்? சண்டே. லாஸ்ட் சண்டே தான் கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கிறேன். ஓ சார். அப்துல்லா பிரிண்ட் அடிக்கியா? அப்துல்லா, ஏ அப்துல்லா பிரிண்ட் அடிக்கியாடா? கிளாஸ் முடிய அனுப்பு, பிரிண்டோட சேர்த்து போட்டோ பிடிச்சி. அடுத்து ஃபாத்திமா நௌஃபல் அடிச்சாச்சா? ஓ சார். ஹம்தா, ஹம்தா அடிச்சா? ஹம்தா ஜுனைதீனா அடிச்சிட்டீங்களா? ஏமா அடிக்கல? ரெக்கார்டிங்கை பத்தி விசாரிக்கவே டைம் போயிட்டேன். பிரிண்ட் அடிக்கணும்னு தோணிட்டேன். சரி, ஓகே. எத்தனையாவது யூனிட் படிச்சுட்டு இருக்கோம்? யூனிட் எத்தனையாவது யூனிட்? யூனிட் 15. ஓகே, இதுல பேசிக் விஷயங்கள்லாம் அன்றைக்கு சொல்லி தந்தானே. அன்றைக்கு என்னெல்லாம் படிச்சிருந்தேன்? மீடுரன் பல்மோனி சொல்லி தந்தானே. மீடுரன் பல்மோனி பத்தி பிரச்சனை இல்லையா இருக்கும்? இல்ல சார். சீமானவால் ஓகே தானே? ஓ சார். சர்பா வந்தியா? சர்பா வந்திக்கிறேன். அடிக்க போற மாதிரி சொல்லுங்க. அடுத்தது தஸ்னா, தஸ்னா வந்தா? ஓ சார். பிரிண்ட் எடுத்தியா? ஓ சார். ரைட், ஓகே. சோ நான் வந்து அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பிரஸ் செய்வோம். சரிதானே?
அதுல எத்தனை கொஸ்டின் செஞ்சிருக்கோம்? முதலாவது பேஜ் செஞ்சிட்டோமா? இல்ல சார். இல்ல சார். முதலாவது பேஜ்ல ரெண்டாவது பேஜ் செஞ்சோமா? ஓ அத மட்டும் செஞ்சேன். ஒன்றுதான் செஞ்சிருக்கோம், மத்த வேற ஏதாவது செஞ்சோமா? ஓ வேறேன் செஞ்சேன். வேற எத்தனை பேஜ்? அஞ்சாவது பேஜ் சார். ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் வந்து கேட்டியா? ஓ சார். அதுவும் செஞ்சிருக்கோம். அப்ப ஒரு மீடியம் பரமணி கேள்வி ரக்கெட் செஞ்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோமா? ஆம் சார். ஆம் சார். ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறு கேள்வி செஞ்சோமா? இல்ல. அப்ப அதை செய்வோமா? ஆம். எல்லாம் செய்வோமா? ஓகேயா? ஓகே சரி. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாரும் அந்த கேள்வி ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்க போறோம்? இது வரைக்கும் நான் வாசிக்கல. சர்ஃபா வாசிக்கிறியா? சர்ஃபா வாசிக்கிறேன். எத்தனாவது கேள்வி? எத்தனையாவது பேஜ்ல இப்போ? ஆறாவது பேஜ் 6ல இருக்கான். தொடக்கத்துல வந்து ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறுகளின் வாசிக்கவா? நீங்க வரைஞ்சதுக்கு போற வாசிக்கவா? நீ மேல் பந்திய மட்டும் வாசி. ஒரு பிரதேசத்தில் உள்ள கிணறுகளில் உள்ள நீரில் காணப்படும் மூலக்கூறுகள் அதிகம் என அப்பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர். அதன்படி இங்கு வெவ்வேறு இடங்களில் இருந்து 50 நீர் மாதிரி பெறப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. இவற்றில் இருந்த மூலக்கூறுகளின் நிறை கணிக்கப்பட்டு அம்முடிவுகளை கொண்டு வரையப்பட்ட பூரணமற்ற வலையுறு வளையம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு பிரதேசத்துல என்ன கிணறு இல்லையா? அப்ப கிணறுல வந்து என்ன நடக்குதான்? அதிகளமான மூலக்கூறுகள் இருக்கான். இதை பத்தி உங்களோட சயின்ஸ் பாடத்துல சொல்லிருந்தீங்களா? சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நல்ல தண்ணீரை நீச்சல் அடிக்கிறது கஷ்டமா, இல்லாட்டி உப்பு தண்ணீரை நீச்சல் அடிக்கிறது கஷ்டம்? அதாவது குளம் அதுகள்ல நீச்சல் அடிக்கிறது கஷ்டமா, இல்லாட்டி கடல்ல நீச்சல் அடிக்கிறது கஷ்டம்? குளத்துல. கடல்ல. கடல் பெருசா இருக்கு, ஒரு ஆள் எடுத்துருக்கிறோம் தானே. உண்மையை எடுத்துக்கொண்டா உப்பு தண்ணி எல்லாம் என்ன செய்ய சொல்லுவாங்க? எதுவா இருந்தாலும் அடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி அடிக்க சொல்றது? தெரியுமா? அப்துல்லா மைக்ரோஃபோன் நீங்க கொடுங்க. அப்துல்லா மைக்ரோஃபோன் நடக்குறா? டேய் மைக்ரோஃபோன் நீ வேற ரிமூவ் பண்ணு. சரியா? அது என்ன ரீசன் அப்படின்னா அந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூட வைக்கல. இப்ப ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் வந்து எந்த தண்ணி எடுப்பாங்க? ஃபிஷ் டேங்க்ல வந்து கிணறு தண்ணி எடுத்து ஊத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செத்துருமா? ஏன் கிணத்துக்குள்ள மீன்கள் வளர்ந்து நீங்க பார்த்தது? ஏன் ஆனா கிணறு தண்ணி ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் ஊத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? அதுல கணம் கூட என்ன அர்த்தம்? அதுல என்ன கூட? பாரம் கூட. மத்த விட உங்களுக்கு சயின்ஸ் பாடத்தை படிச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு போய் படிச்சிருந்தே இல்லையா நீரை பத்தி? எப்பயாவது ஒரு சமயத்துல முடியும் இல்லையா? தந்திருப்பாங்க, நமக்கு தான் தெரியும். அப்படிதானே? சயின்ஸ் சம்பந்தமானது அவங்கள யாரும் சயின்ஸ் வாத்தி கிடைச்சாண்டா அவனை வச்சு உருட்டி எடுக்குது. முதலாவது எக்ஸைட்டில் என்ன போட்டிருக்கு? நீர் மாதிரியில எண்ணிக்கை. சரிதானே? சரி, அது எப்படி ஸ்டார்ட் ஆகி போகுது? சைபர்ல தொடங்கி 2 நாள். எத்தனை வரைக்கும்? 16 வரைக்கும். 16. அதே மாதிரி இங்கால சைட்ல என்ன நடக்குது?
5 10ன்னு போகுது. எத்தனை வரைக்கும்? 40 வரைக்கும். கீழே எக்ஸைட் என்னன்னு சொல்லியிருக்கு? மூலக்கூறுகளோட நிறை. மூலக்கூறுகளின் நிறை. மூலக்கூறுகளோட நிறை என்னத்துல அளக்க போறாங்களா? மில்லிகிராம். 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 1000 மில்லிகிராம் எத்தனை கிராம்? 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 100? 1000 மில்லிகிராம். 1000 மில்லிகிராம். ஷுவரா? ஓ சார். டோடியெல்லாம் வந்துச்சாண்டே கிளாஸுக்கு? ஓ சார் வந்துச்சு. சல்மா வந்துச்சான்னு கேளு. சல்மா வந்திக்கிறா? ஓ வந்திக்கிறேன். எல்லாரும் டோலியும் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், அடுத்தது இவ்வளவு நாளும் செக் வந்து இதுல உள்ளே இருந்துச்சு. இவ்வளவு நாளும் இல்ல, ஒரு 2-3 நாளா செக் வந்து எவ்ரி ஒன் நடந்துச்சு. ஓ சார். அதே மாதிரி என்கிட்ட சொல்லு. அதே சொல்லு. கேக்குற எல்லாரும் விளங்குதுதானே? எல்லாரும் கேக்குதுதானே பேசுறது? அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லு. நீங்க பார்க்கக்கூடிய இல்லையா? சம்ரா நீ ஏன் சொல்லுங்க? நஸ்ரின் பாக்க இல்லையா? நான் செமினார் உங்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு செமினார் அண்ட் இல்லம்மா, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நடக்கும்போது சொன்னீங்களா? நான் இதுக்கு பிறகு பார்க்கல சார். நஸ்ரின் பார்க்கல சார். அதுல இருந்து செக் பண்ணிருக்கீங்க. சரி, நான் டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். அதெல்லாம் 2 பேரும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் செஞ்சா என்ன செய்வேன்? வந்ததை படிக்கத்தானே, நம்ம படிக்கத்தானே. ஓ சார். வேலையை மட்டும் தான் பார்ப்போம். சரிதானே? இதுல குரூப்லயும் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கு. எல்லாரும் ஜாயின் பண்ணிதான் இருக்கு. அதுக்குண்டுக்காண்டி குரூப்ல மெசேஜ் போடுறது போயிட்டு பர்சனலா அது ஏதாவது ஒன்று கூட எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னாலும் ஸ்கூல் நேமோட இருக்கி தெளிவா தான் சொல்றேன். சரிதானே? உள்ளேயும் ஒரு முகம் ஒன்று இருக்கும். வெளியா சும்மா அவங்களோட பண்ண ஜோகைங்கிறது வேற. இந்த பிரச்சனையில என்ன வந்தாலும் யாரோட பேர் போவோம்? எந்த பேர் தான் ஸ்கூல்ல பேர். உங்களோட ஸ்கூல்ல பேர் வச்சு என்னன்னா இதாச்சு 2ஆம் கிளாஸ் வரீங்கன்னு வாயத்தோட சொல்லுவீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தான் அது. ஸோ அதால தெளிவா சொல்லிட்டேன். அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஸ்கூல் பேரை தான் எடுப்பேன். சரிதானே? அதால கவனமா உங்களோட ஸ்கூல் பேரை காப்பாற்றணும். அப்படின்னா சத்தம் போடாம வந்தாச்சு, படிச்சாச்சு, ஒழுங்காய். சரிதானே? 2 பேர் ரிமூவ் பண்ணி தான் இருக்கு. தேவைன்னா 10ஆம் ஆண்டு குரூப்ல போய் பாருங்க, ரிமூவ்னு கிடக்கும் 2 பேர். சரிதானே? இதான் கடைசி. இப்ப கோஸ்ட் மாதிரி தானே இருக்கு. மத்தானே இருக்கு. எத்தனை பேர் செக் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரிதானே? படிக்கிறது தான் வந்தா படிக்காம நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காட்டி அங்க ஒரு மரியாதையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. A-லெவலுக்கு போனாலும் ஒருத்தனை மதிக்க மாட்டான். அங்க போயிட்டு சும்மா ஒரு அநியாயமா இருக்கிற பாடங்கள் எடுக்கிறதுக்கு, நல்ல பாடங்கள் எடுக்கிறதுக்கு, நல்ல ரிசல்ட்ஸோட போனா தான் உனக்கு படிக்கிறதுக்கு மைண்ட் செட் வரும். அதால சொல்றத சத்தமா நமக்கு எடுத்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் என்ன செய்யணும்? ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒரு இது உங்களுக்கு சொல்லணும். அப்படி அதுல போயிட்டு ஹாய் போட்டு நீங்களா சிலருக்கு சொல்ல வேணாம் அப்படி எல்லாம் விட்டும். சரிதானே? யாரா என்னன்னு சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் முடியும் என்னன்னு சரி, நோட்ஸ் கேட்கும். சரிதானே? நான் இன்னைக்கு வரவே இல்லை, நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்களா, சரி டிலீட் ஆயிட்டு என்னவா இருந்தாலும் என்னடா வந்து கேட்கும். புரியுதா? சரிதானே? நான் போயிட்டு அடுத்த கேட்கறது இங்க ஒரு இதுவுமே இல்லை. சரிதானே? 4 வருஷமா சத்தம் போடாம ஒழுங்கா தான் நடத்திட்டு இருக்கேன். இந்த விளையாட்டு காட்டினது இல்லை ஒருத்தருமே. காட்டினால் நானும் காட்டுவேன். சரிதானே? சரி, இப்ப அடுத்தது போமா. இப்ப இதுல அவங்க வந்திருக்கிறத குறிப்போம். என்னதான் செஞ்சிக்கு 5 தொடக்கம் 10 எத்தனை சொல்லிருக்கு? 4. 4. அதே மாதிரி அடுத்தது
10 10 தொடக்கம் 10 தொடக்கம் 15 வந்து 10. 10. அதே மாதிரி அடுத்தது 15 தொடக்கம் 20 16 16 16. அதே மாதிரி அடுத்தது 20 தொடக்கம் 25 12. 12 இவ்வளவுதான் தந்திருக்கு. இதை வச்சு கூட கொஸ்டின் செய்யணும். சர்ஃபா அடுத்தது வாசி. மூலக்கூறுகளின் நிறை 5 தொடக்கம் 10 மில்லிகிராம் ஆக உள்ள நீர் இழுபடுது இழுபடுது. என்ன பிரச்சனை? இழுபடுது. நீர் மாதிரிகளின் எண்ணிக்கை யாது? ஒழுங்கா வாசி, முதல்ல இருந்து ஒழுங்கா. நீ வாசிக்கவே மூலக்கூறுகளின் நிறை 5 தொடக்கம் 10 மில்லிகிராம் ஆக உள்ள நீர் மாதிரிகளின் எண்ணிக்கை யாது? மூலக்கூறுகளின் நிறை 5 தொடக்கம் 10 ஆக உள்ள நீர் மாதிரிகளின் எண்ணிக்கை அது. அப்படி விடையும் சொல்லுவா, அதுக்கு என்னன்னு நீதான் சொல்லணும். 4. எப்படி சொல்றா? மைக்க ஆன் பண்ணி வை. ஓபன் பண்ண சொன்னா 5 தொடக்கம் 10 இருக்கிற கூறுகளோட மாதிரி எண்ணிக்கை. கூறுகள மாதிரி எண்ணிக்கை. நீ படிக்கிறதே இல்லை அப்படித்தானே? படிக்கிறல தானே? சர்பா மைக் ஆஃப் பண்ண நான் சொல்லல. சரியா? மைக் ஆஃப் பண்ணாத. சரியும் தானே? படிக்கிறல தானே? படிக்கிறேன். என்ன படிக்கிறா? ஒழுங்கா சொல்லுவாகும். 5 தொடக்கம் 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன விஷயம் இது? இதுல வகுப்பாளிகளை வாசிப்பாகும் நீங்க. 5, 10, 15, 20, 25. 5 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 15, 15 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 25. 25 20 தொடக்கம் 25, 25 தொடக்கம் 30, 35 தொடக்கம் 40. சரி, இவ்வளவுதான் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுகள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க பகுப்பாய்டு. இந்த பகுப்பாய்டு என்ன மாதிரி இருக்கீங்க? என்னத்துல இருக்கு? மில்லி கிராம் கிராம்ல இருக்கு. முதலாக எழுதி 5 தொடக்கம் 10 அப்படின்ற பகுப்பாய்டு மில்லிகிராம்ல இருந்தா அதோட என்னத்தை கேட்டிருக்கு? மூலக்கூறுகள் இருக்கு, நீர் மாதிரிகள எண்ணிக்கையை கேட்டிருக்கு. அப்ப நீர் மாதிரிகள் எண்ணிக்கை எப்படி பாப்பீங்க? இதே இடத்துல அந்த படத்துல பார்த்தாலும் எத்தனை இருக்கு? 4 ஆன்சர் என்னன்றதுக்கு 4. அடுத்தது ஸ்கிரீன் ஸ்டக் ஆகுதா? ஸ்கிரீன் வந்து ஸ்டக் ஆகுது இல்லையே? மைக் ஸ்டக் ஆகுனா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கா? எனக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியுது. சரி, கொஞ்சம் மங்கள் ஐயோ மாதிரி. சரி, நல்லா நேத்து நல்லா கிளியரா இருந்து இப்ப
இப்ப கிளியரா? ஓ சார். ஓ சார். ஓ சார். சோ அடுத்த क्वेश्चन வாசிங்க. இந்த திரள் பிட்டன் படிக்கணும். கூடுதலான நீர் மாதிரிகளின் நீர் மூலக்கூறுகளின் நிறையின் வகுப்பாயிடையே எழுதுக. இதுல இந்த படத்துல எது கூடவா இருக்கோ அதுல வகுப்பாயிடு எழுதும். எதுல கூடவா இருக்கு? எந்த மூலக்கூற்று நிறை கூடவா தெரியுது? 15 தொடக்கம் 15 தொடக்கம் 20. 20. சரி, அடுத்து மூன்றாவது. மூலக்கூறுகள் 25 தொடக்கம் 35 மில்லிகிராம் இடையில் இருக்கும் நீர் மாதிரிகளின் எண்ணிக்கையை கண்டு வளையுறு வளையத்தில் குறிக்க. என்னது? மூலக்கூறுகள் 25 தொடக்கம் 35 மில்லிகிராம் இடையில் இருக்கும் நீர் மாதிரிகளின் எண்ணிக்கையை கண்டு வளையுறு வளையத்தில் குறிக்க. ஓகே. இதுல மேல் பகுதியில வாசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தான். என்னண்டு மேல் பகுதியில எல்லாரும் பாருங்க, முதலாவது கொஸ்டின் தோங்கும் போது மொத்தமா இதுல எவ்வளவு நீர் மாதிரிகள் எடுக்கிறாங்களாம்? 50 நீர் மாதிரி. 50 நீர் மாதிரிகள் எடுக்கிறாங்க. அப்ப மொத்தமா இதுல மொத்த டோட்டல் எவ்வளவு வரணும்? 50. ஆனா இப்போதைக்கு இதுல எவ்வளவு இருக்கு? கூட்டுங்க. 42. 4 சக 10 அங்கால 16 12 சக 12 இவ்வளவு கூட்டத்தினா 42. 42. அவன் இப்ப சொல்றான் 25 தொடக்கம் 35 வரைக்கும் ஒரு ஆயுடு சொல்றான். இந்த ஆயுடு எப்படி இருக்கும்? 25 தொடக்கம் 35 சொல்றான். 25 தொடக்கம் 35 சொன்னா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் வருது? என்னென்னலாம் நுழைஞ்சிருக்குது? என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு? மொத்தமா எத்தனை ஆயுதங்கள் இருக்கும்? 25 to 30 30 to 35. 25ல இருந்து 30, அதே போல 30ல இருந்து 35. மொத்தம் 50 மாதிரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுலயும் 42 போயிட்டு அப்படின்னா நிச்சயமா எவ்வளவு வைக்கும்? 8. அப்ப நம்ம 25ல இருந்து 35 8 அப்படின்னா இதுக்குள்ள 2 ஆயுதங்கள் இருக்கு. அப்ப நம்ம எத்தனை பிரிச்சு கொடுப்போம்? 2 இருக்கிறதால 4 4 4. 3 இருந்தா எப்படி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தந்தானே சொன்னேன் தானே? ஓ சார். சரி, அதே மாதிரி இப்ப 4 4 என்ன செய்யணும்? 20ல இருந்து 30, 30ல இருந்து 45. இதுக்கு என்ன செய்யணும்? 4க்கு நேரா வர்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? இதை நம்ம மாத்தி பேலன்ஸா 8 பேர் வராங்கன்னு நினைப்போம். எப்படி இதுல பிளவுறது? மீதியா 8 பேர் தான் வராங்க. 25ல இருந்து 30 8ன்னு குறிச்சா மொத்தம் எத்தனை பேர் வந்துடும்? 8 மட்டும் 16. அதெல்லாம் அந்த இடத்துல பிளவு வரும். அதனால நீங்க எல்லாரும் இப்படி செய்வீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரிச்சு போட்டு செய்யுங்க. அப்பதான் பிளவர்றதை குறைக்கலாம். சரியா? வளைவு வேற இதுல குறைச்சிட்டோமா? சர்பா அடுத்தது வாசி. மேலே உள்ள வளையுறு வளையத்தில் மீடிரன் பல்கோணியை வரைக. யாரு? ரஹ்மான் வந்தியா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்? இல்ல சார், ட்ரிப் போயிட்டேன். ரெக்கார்டிங் பாத்தியா? ஓ சார். சரி, வளையுறு வரையம்டா நம்ம மனசுக்கு என்ன நினைவு வரணும் ரஹ்மான்? ரஹ்மான் பல்கோணியா வரையிறதா? அப்படின்னா நீ ரெக்கார்டிங் ஒழுங்கா பாக்கலன்னு தானே அர்த்தம் இல்லை? சரிதான் நான் சொல்றது. யாசிப் என்ன நினைவுக்கு வரணும் வளையுறு வரையம்டா? ஆண்டா யாசிப் இருக்கானா? அப்துல்லா வளையுறு வரையம்டா என்ன நினைவுக்கு வரணும்? பெட்டி பெட்டி பெட்டி. அப்ப நமக்கு என்ன நினைவு வரணும்? வளையுறு வரையம்டா பெட்டி பெட்டி பெட்டின்னு நினைவுக்கு வரணும். அப்ப மீடரன் பல்கோணிடா முதல் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்வோம்? இங்க முதலாவது ஆயுடிகள் டக்கு டக்கு என்ன செஞ்சு விடுவோம்? சைட்ல சின்னனா நோட் பண்ணி விடுவோமா? 5 தொடக்கம் 10. அடுத்து
சொல்லுங்க. 10 தொடக்கம் 15, 15 தொடக்கம் 20, 25 25 தொடக்கம் 30, 35 தொடக்கம் 35 இருக்கா? 30 35 தொடக்கம் 40. 40 இருக்கு. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 50 தொடக்கம் 5. என்னம்மா? ஒன்றும் இல்லையா? சரி, அப்ப இது ஓகே எல்லாருக்கும். இந்த ஐடியால நான் டக்குன்னு குறிச்சது. ஓ சார். இந்த ஐடியாகள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதுல முடியுது? இங்க முதலாவது ஐடியா எதுல ஸ்டார்ட் ஆகுது? 5ல. ஸ்டார்ட் ஆகுது. இங்க அடுத்த கடைசி ஐடியா எதுல முடியுது? 40. ஓ. இல்ல இல்ல 5ல. அதாவது பெருமதிகள் தந்ததை நம்ம என்னவா எடுத்துக்கொள்வோம்? ஆயிட தொடக்கமும் ஆயிட முடிவும். முடிவு. நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய சொன்னேன்? இதுக்கப்புறம் இதுக்கு பிறகு உள்ள ஐடியா எழுதுங்க. 35க்கு பிறகு என்ன ஆயிடு வரும்? நார்மலா பார்க்கும்போது நார்மலா 5 5 தானே போகுது. அப்ப 35க்கு பிறகு 35 தொடக்கம் 40. 20 புதுசா வந்த ஐடி. சரி, அதே மாதிரி 5க்கு முன்னுக்குள்ள ஐடி என்ன வந்திருக்கும்? 5 தொடக்கம் 10, அதுக்கு முன்னுக்கு 5 தொடக்கம் 5. இதன் இடத்துல வந்தானே இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம். இது அவங்களே இதுல இந்த சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சாங்க? அவங்களே தந்து இருக்காங்க. தராட்டிதான் சிக்கல், தராட்டியும் ஈஸி தான் உங்களுக்கு. இப்ப அடுத்து இப்ப என்ன செய்ய போறோம்? 5 தொடக்கம் 5 பெருமதி இருக்கா? இல்ல. இல்ல. நான் வடிவா அந்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் அழகா விளங்கப்படுத்தீங்க. அழகா விளங்கப்படுத்தினா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம முதலாவது ஸ்டெப்ல முன்னுக்குள்ள ஆயிடே பார்ப்போம். அதே மாதிரி முடிவுக்கு பிறகு உள்ள ஆயிடையும் பார்ப்போம். அது அழகா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல சொல்லிங்க. ஓட விட்டு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் விளங்காது. தெளிவா அதை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் லேசாயி. இதுக்குள்ள எதுவுமே இல்லையா? அப்ப என்னத்துல போடுவோம்? கோட்டிலே போடுறோம். 5 தொடக்கம் 10 பெருமதி இருக்கு. அப்ப பெட்டியில மேல் பக்கத்துல சென்டர்ல போடணும். இங்க சென்டர்ல. அதுக்கு நடுப்பெருமானம்னா காணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா அதையும் தரணும். இப்ப அடுத்தது 10 தொடக்கம் 15 பெருமதி இருக்கா? பெட்டியில மேல் பக்கத்துல நடுவுல குறிப்போம். 15 தொடக்கம் 20 பெருமதி இருக்கா? பெட்டியில நடுப்பகுதியில குறிப்போம். 20 தொடக்கம் 25 பெருமதி இருக்கலாம்? பெட்டியில மேல் பகுதியில நடுவுல குறிப்போம். 25 தொடக்கம் 35 இதுல நீங்க மிஸ்டேக் நிறைய பேர் நான் சொல்லி தந்த பிறகு விட்டீங்க. நீங்க போட்டோ பிடிச்ச அனுப்பும்போது நான் பார்த்திருந்தேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, இவன் என்ன ஐடியா அதுல குறிப்பிடுறான்? 25 தொடக்கம் 35 சொல்லி ஒரு என்ன வருது? அதுக்குள்ள மொத்தமா 10 வருது. அப்படிதானே? 25 35. அப்ப நம்ம அதை எப்படி உடைக்கிறோம்? 25ல இருந்து 30, 30ல இருந்து 35 உடைக்கிறோம். ரெண்டா உடைச்சிட்டு தானே? ரெண்டா உடைச்சதால 2 நடுப்பெருமான புள்ளிகளை நம்ம அதுல என்ன செய்யணும்? குறிக்கணும். கட்டாயம் கட்டாயம் குறிக்கணும். 100 கேட்டுச்சா? ஓ சார். ஊர்ல மழை பெய்யுதா? இல்ல. அப்ப 25 தொடக்கம் 30ல முதலாவது குறிங்க நடுவுல இங்க வரும். அதே மாதிரி 30 தொடக்கம் 35ல இங்க வரும். இதே நீங்க மாறி 20 தொடக்கம் 25 எதுல குறிச்சு விட்டுருவீங்க? சென்டர்ல குறிப்பீங்க. குறிக்கிறதால அது என்ன படமா வந்துடும்? உங்களுக்கு பிழையான விடுறன் பல்கோணி படமா வந்துடும். அங்கால கடைசியா 35ல இருந்து 40 நடுவுல குறிப்பீங்க. ஏன்னா பெருமதி எதுவுமே இல்ல, கோட்டிலே குறிச்சுவோம். இப்ப என்ன செய்யணும்? இதெல்லாம் அழகா வச்சு நினைச்சிட்டீங்களா? நினைச்சா என்ன செய்யும்? எக்ஸ் அச்சிலேயே தோங்கி திரும்ப எங்கேயே முடியும்? எக்ஸ் அச்சிலே முடியும். எக்ஸ் அச்சிலேயே முடியும். அச்சிலேயேனா அந்த அச்சு கோட்டை சொல்றேன். எல்லாருக்கும் இது ஓகேயா? அகிலா ஓகேயா? தினிஷிகா? இல்ல சார். என்ன தினிஷிகா விளங்கல? எழுதில என்ன? முதலாவது மைக் அன்மியூட் பண்ணி வைமா. நான் சொல்றேன், மைக் அன்மியூட் பண்ணி வை. அதுக்கப்புறம் அழகா அதை ஃபுல் வார்த்தைங்க அதை ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்டிங் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் பார்க்க கூடாதா? பார்த்தா நல்லா படிச்சிருவானே. எப்ப அழிஞ்சிருவா? இப்ப எல்லாம் நான் ரெக்கார்டிங்க்கு ப்ரூஃப் தர மாட்டேன். எப்ப அழியும் அழியாதெல்லாம் இருக்கிற காலத்துக்கு பாத்துக்கோ. எனக்கு ஒரு ஆள் நாளைக்கு
எனக்கு எந்த டைமுக்கு நாளைக்கு ஒரு நினைவு காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல் முடிஞ்சு எத்தனை மணிக்கு வருவீங்க? 11 12 மணிக்கு வந்துருவீங்க. நாளைக்கு வெள்ளி தானே. நினைவு காட்டுங்க. இந்த புதுசா வாங்கின ஜூம் ஐடியில இருக்கிற ரெக்கார்டிங்ஸையாவது நம்ம திரும்பியும் கொஞ்சம் அதுல போட்டு வைப்போம். சரியா? ஏன்னா நாளைக்கு நான் யூனிவர்சிட்டிக்கு 1 மணிக்கு தான் போவேன். ஜும்மா மணி தான் யூனிவர்சிட்டி போகணும். அப்ப அந்த டைமுக்கு நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஏற்றிட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவேன். சரியா? நினைவு காட்டுவீங்க வேற உத்தரவாது இல்லாட்டி அண்டே மாதிரி செட் ஒன்று சொல்லாம பாப்போமே. சரிப்பா நினைவு காட்டுறியா? சார் 1:30க்கு தான் கிளாஸ் ஸ்கூலே விடும். நல்ல விஷயம். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்க இல்லாட்டி கேர்ள்ஸ் மட்டும். அடுத்தது 4வது கொஸ்டின் முடிஞ்சு 5வது 4 தெரிஞ்சிருக்கிறேன். 4 தான். சரி, இப்ப நமக்கு மீடன் பல்கோணியில எந்த பிரச்சனையும் இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது சந்தமான சந்தேகம் தராங்க கேளுங்க. நான் அடுத்து மெயினா உள்ள சந்தேகம் இல்ல புல அவ்வளவு ஒரு நினைச்சு பார்க்கல அளவுக்கு புல வர்ற ஒரு பகுதியை படிச்சிருக்கேன். அதால இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா ஒரு 2 நிமிஷம் தானா எங்களுக்கு தலையில எதுவும் கேட்கறதுல ஒழுங்கு கேள்வி விஷயம். சார் அந்த ஒவ்வொரு ஐடிக்கும் இடைவெளி சமனா வைக்கணும். சமனா இருந்தாதான் நம்ம கீழ்ற படமும் ஒழுங்கா வரும். சரியா? இந்த இதுல இடைவெளியும் இங்க வர்ற இடைவெளிகளையும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். பெருமதிகளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நீங்க 2 4 6 போயிருக்கா, இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி இடைவெளிகள் தான் வந்திருப்பாங்க அவங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இப்ப கீழ்றதுக்கு வர இல்ல, அதுலயே தந்திருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி கீழ்ற மாதிரி. வேற மைமுனா வந்ததா? மைமுனா எல்லாம் விளைஞ்சா? சரி, பசிக்குதா? இல்ல சார் விளங்கிச்சு. மத்தாக்கள் ஓ சார். உமாமா சார். எல்லாரும் விளைஞ்சின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து வைக்கலாம். பரீரா விளங்கி சார். விளைஞ்சின்னு சொன்னா நம்ம சனிக்கிழமை எக்ஸாம் செய்வோமா? சனி வேணாம், ஞாயிற்றுக்கிழமை செய்வோமா? சரி சார். எக்ஸாம் என்ன மீன் எக்ஸாம் செய்வோமா? அடே ஹேஷான் இருடா, நான் இன்னும் இந்த பாடத்தை படிச்சு கொடுத்தாதான் நீ அனுப்புன சமன்பாடு எல்லாம் அனுப்பு செய்யலாம். சரிதானே? இன்னும் நான் அதை படிச்சு உங்களுக்கு எல்லாம் படிச்சு கொடுக்காம செய்யவுமே இல்லை. புரியுதா? நீ ஒரு 5 தடவை இல்ல 10 தடவை மெசேஜ் போட்டாலும் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்தா ரிப்ளை பண்ணணும். புரியுதா? நீ மெசேஜ் பண்ண டைமுக்கு இதை படிச்சிருந்தாலும் இதுல ஃபுல் மார்க்ஸ் வரும். நீ அந்த ஒரு டவுட்டால தான் உனக்கு ஃபுல் மார்க்ஸ் குறையுதுன்னா அப்படி ஒரு குறையெல்லாம் குறையாது. நீ ஏன் அதை மனசுல எடுத்து வச்சுட்டு இருக்கா? ஒரு காரணம் சொன்னா போதும், நான் பார்த்துட்டேன். சரியா? ஏன்னா இப்ப டவுட் சொல்லி கொடுக்குறதுக்கு டைம் போதாது. வீடரன் பரம்பல் வீடரன் பரம்பல் இந்த பாடம் முடிச்சாதான் உங்களுக்கு இன்னும் எத்தனை பாடம் மொத்தமா சிலபஸ்ல? அதுவும் தெரியாது. ஒரு சிலபஸ் ஒரு டேமுக்கு 8 பாடம். அப்ப 2 டேமுக்கு எத்தனை பாடம்? 16. இன்னும் எத்தனை பாடம் நம்ம படிக்கிறதுக்கு? என்ன உங்களுக்கு வேலை செய்யுதா மூளை இல்ல தலையில இப்படி தட்டுடா? வேலை செய்யுதா? ஒரு பாடம் சர்பா எத்தனை பாடம்? 5 பாடம் இன்னும் இன்னும் 5 பாடம். வாய்க்கு குறைச்சிடல. எத்தனை பாடம் இன்னும்? அடே யூனிட் 16 அழகு 16 படிக்கிறோம். 15 படிக்கிறோம். 16 பாடம் தான் செகண்ட் டைமுக்கு வரும். அப்படின்னா இன்னும் எத்தனை பாடம்? ஒரு பாடம். ஆனா இங்கதான் உங்களோட ட்விஸ்ட். உங்களுக்கு வரும்போது 16 பாடமா வராது. 10ஆம் ஆண்டுல மொத்தம் எத்தனை பாடம்? 32 33 32. இப்போ ஒரு 16 கூட்டினா எத்தனை? 48 பாடம் நீங்க படிக்கணும். ரைட்டா? அதான் 10ஆம் ஆண்டு கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவும் தந்து வாங்கடா அப்படின்னு ஏதோ 10ஆம் ஆண்டு எல்லாம் படிச்சு குடிச்ச மாதிரி நிக்கிறீங்க. விட்ட பிள்ளைகள் மார்க்ஸ் 45 40 60 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 10ஆம் ஆண்டு கிளாஸ் நீ வந்தா தான் உனக்கு மார்க்ஸ் வரும். இப்ப நான் ஒருங்கிணைந்த சமன்பாடு படிச்சு கொடுக்க போறேன்டா.
நான் தெளிவா சொன்னேன் தானே, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 10ஆம் ஆண்டுல வர்ற எல்லாமே ஓலெவல் எக்ஸாமுக்கு வரும். அங்க பேசிக் தொடைகள் தெரியாம இங்க வந்து எதுவுமே செய்யல. புரிஞ்சுட்டா? புரியுதா? ஓ சார். சோ அப்ப நம்ம அடுத்து ஒரு பாடம் தான். சோ உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை எக்ஸாம் நடக்கும். சரியா? சனி வந்து பேப்பரா செய்யறது நம்ம. அந்த பேப்பர் முடிஞ்சா இல்லையா? முடியல சார். அப்ப சனி பார்ட்மெண்ட் முடிஞ்சா, சனி வந்து இந்த பேப்பர்ல பார்ட்மெண்ட் அது நடுவெளியில் இன்னொரு செய்யணும். இல்ல முடியல. சரி, அதுல செஞ்ச வரைக்கும் ஏதாவது 11ஆம் ஆண்டு விஷயங்கள் வந்துச்சா அந்த பார்ட்மெண்ட்ல? இல்ல சார். 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு தான் வருது. அதே உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னத்துல எக்ஸாம் இருக்கும்? வீடர் அண்ட் பல்கோனில எக்ஸாம் இருக்கு. சரிதானே? கட்டாயமா செஞ்சிருக்கணும். எந்த ரீசனும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டுருவேன், பிரிண்ட் எடுத்து செய்யணும். சனிக்கிழமை நான் பிடிஎஃப் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். முடிஞ்சா நான் போடுவேன், இல்லாட்டி சண்டே போடுறேன். பிரிண்ட் எடுத்தோ பிரிண்ட் எடுக்காம எப்படியாவது செஞ்சு முடிச்சாலும் சரி. ஆனா எனக்கு கட்டாயமா எல்லாரும் கேக்குதானே? 66 பேருக்கு கேக்குதா? பேசுறது கேக்குதா? இப்ப செஞ்சிருக்கணும். இப் சப்போஸ் செய்யாட்டி நான் குரூப்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணாம ரிமூவ் பண்ணிருப்பேன். சரிதானே? இதுக்கப்புறம் இப்படிதான் கிளாஸ் இருக்கும். என்ன சொன்னா உங்களுக்கு பாடம் செகண்ட் டேர்ம் முடிய போது இனி தேர்ட் டேர்முக்கு நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். ஃபைனல் புஷ் அப். உங்களுக்கு என்னன்னு தெரியாது, புதுசா வந்தவர்களுக்கு அம்னா சம்ராக்கள் எல்லாம் தெரியும். தெளிவா சொல்லிட்டேன். அதுல எல்லாம் நான் வந்து சிரிச்சு தான் இருப்பேன். சரிதானே? எப்ப அந்நியனாலாம் மாறும்னு எனக்கு தெரியாது. அதால தெளிவா சொல்லிட்டேன். 66 பேரும் எக்ஸாம் செஞ்சிருக்கோம். அதுல எவ்வளவு பேருக்கு நான் மெசேஜ் போடுவேன். பர்சனலாவும் ரிமைண்டர் கொடுக்குறது ட்ரை பண்ணுவேன். சரிதானே? தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த பாய்ஸ் இருக்கீங்க, பாய்ஸ் எக்ஸாம் செய்யாம ஏதாவது காரணங்கள் உருட்டுனீங்க அப்புறமா இருக்கு உங்களுக்கு. சரிதானே? கட்டாயமா எக்ஸாம் செஞ்சிருக்கணும். ஃபெயில் பாஸ் அதெல்லாம் தெரியவே இல்லைங்க. சைபர் மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் படிச்சிருந்ததையும் அதை வச்சுக்கொண்டு எக்ஸாம் செய்யணும். புரியுதா? படிச்சதை வச்சுக்கொண்டு எக்ஸாம் செய்யணும். மெயினா அடுத்த விஷயம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் வரும். சரியா? 4 இல்லாட்டி ஒரு 3 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் தர்ற டைம் 10 நிமிஷம் தரேன். சரியா? 3 கொஸ்டினுக்கு எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம். இப்ப நீ எக்ஸாம் செய்யறதுல இருந்து நீ இப்ப நான் உனக்கு பேப்பர் போட்டு வந்தானே, நீ அந்த நாள்ல இப்ப வேணாலும் எக்ஸாம் செய்யலாம். அந்த நாள்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எந்த டைம் வேணாலும் எக்ஸாம் செய்யலாம். ஆனா விஷயம் என்னடா, நீ தூங்கும் போது எனக்கு ஒரு மெசேஜ், முடிச்ச பிறகு ஒரு மெசேஜ் போட்டுக்கணும் கட்டாயம். நான் நாளைக்கு கிளாஸ் முடிய நாளைக்கு கிளாஸ் முடிய வாய்ஸ் நோட் போடுவேன். சரியா? அதுல எக்ஸாம் பத்தினா எல்லா விஷயம் சொல்லிடுவேன். அது மெயினா இந்த விஷயம் என்ன வச்சுக்கோ, எக்ஸாம் செய்யறதுக்கு முன்னுக்கும் செஞ்சு முடிச்சோடனே எனக்கு மெசேஜ் போட்டுட்டு என்ன செய்யணும், அதை போட்டோ எடுத்து எனக்கு தானே. எத்தனை நிமிஷம் மொத்தம்? 30 நிமிஷம். 30 நிமிஷத்துக்கு கூட போயிட்டு அப்படின்னாலும் நீ அனுப்பலாம். ஆனா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற டைமும் போட்டிருக்கணும், முடிச்ச டைம் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கணும். தெளிவானது தானே? ஸ்டார்ட் பண்ற டைம் மெசேஜ் போட்டிருக்கணும், முடிச்ச டைம் மெசேஜ் போட்டிருக்கணும். அப்படி அனுப்பாடி நான் ரிமூவ் பண்ணிருப்பேன் கிளாஸை விட்டு. சரியா? இப்பதான் காசு கட்டினீங்க, ரிமூவ் பண்ணிருப்பேன் கிளாஸை விட்டு. தெளிவா தான் சொல்றேன். சரிதானே? இதை செஞ்சுட்டாதான் உனக்கு விளங்கும் டைமுக்குள்ள எப்படி ஒரு கேள்வியே செய்யறது. சரியா? உனக்கு சைபர் வந்தாலும் பிரச்சனை. 4 விஷயம் 5 விஷயம் சொல்றேன். உனக்கு சைபர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபுல் மார்க் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பாதி வந்தாலும் பிரச்சனை இல்லை. செஞ்சிருக்கணும். 2வது, நீ வந்துட்டு அந்த என்ன சொல்றது இல்ல எனக்கு செஞ்ச குறைய வந்த வெக்கம், அப்படி வெக்கமான சூடு சோர்ணு எல்லாம் பாக்கணும்னா வராது. சரிதானே? அடுத்த விஷயம், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற அவசியம் இல்லை. உனக்கு இப்பதான் செகண்ட் டைம் நான் உனக்கு ஃபைனல் புஷ்அப்ல ஒரு ப்ரொஜெக்டை போட்டு நீ இருக்கிற அடிமட்டத்துல இருந்து வேர்ல இருந்து எல்லாமே சொல்லி தந்து கொண்டு போ. அதால இப்ப வர்ற மார்க்ஸை வச்சுக்கலாம் நீ ஒன்றும் செய்யறது. நான் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் உண்டு இருக்கு. அந்த காரணத்தை புரிஞ்சு கொண்டு செய்யணும். முக்கியம் டைம். என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டொப் வச்சிருக்க எல்லாரும் போன்லையும். எல்லாம் கிளப்புக்குள்ள போனீங்கன்னா ஸ்டொப் வச்சு அதுதான் யூஸ் பண்ணணும். சரியா? புரியுதானே? எல்லாரும் கட்டாயம் செஞ்சிருக்கணும். எக்ஸாம் செய்யாம இருக்காதீங்க. செய்யாட்டி பெனிஃபிட் இல்ல, உங்களுக்கு தான் மோசமா போகும். எடுத்த மார்க்ஸ் உங்களோட பாப்பா மாதிரி எல்லாம் சேர்த்து விட்டுருப்பாங்க, உமா மாதிரி என்னோட காய் சேர்த்து விட்டுருப்பாங்க. கடைசி வரைக்கும் கூடாது. சாபமாலாம் சொல்லுது.
உண்மையை தான் சொல்றேன். கடைசி வரைக்கும் அது 40, 30, 20 அப்படியே அந்த இடத்துல அசையாம என்ன செய்யும்? அப்படியே அப்படியே அசையாம அப்படியே தான் இருக்கும். சொல்ற சத்தமெல்லாம் செய்யுங்க. ரிசல்ட்ஸுக்கு நான் கேரண்டி பண்ணியிருக்கேன் தானே. ஒரு நல்ல ரிசல்ட் நான் சொல்லியிருக்கேன் தானே. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்? நான் சொல்றது வாயை பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு கேட்கணும். கேட்டுட்டு செய். சரிதானே? இல்ல நான் வாயை பொத்திட்டு வைக்க மாட்டேன்னா அதுல குரூப்ல வந்து எக்ஸிட் குரூப்ல ஒரு இதொன்று இருக்குதானே, அதை பத்தி அப்படி போயிரு. சரியா? நான் குரூப்ல இதை மெசேஜ் பண்ணி விடுவேன். அந்த பார்க்காம வர்றாங்களே அதுக்கப்புறம். சரியா? இப்ப நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் செய்வோம். எந்த கொஸ்டின் செய்வோம் பிள்ளைகள்? மீடுரன் அடுத்து வந்து என்னது? திரள் மீடுரன் சம்பந்தமான கொஸ்டின். சரி. பேஜ் 1, 2, 3, 4வது பேஜ்ல இருக்கிறத செய்வோமா? செய்வோமா பிள்ளைகள்? ஆம் சார். 4வது பேஜ்ல இருக்கிறத செய்ய போறேன். பிரிண்ட் எடுத்தா தான் அதுல செய்யறான். அம்ராஹானா பிரிண்ட் எடுத்தீங்களாமா? ஓ சார். அம்ராஹானா கிளாஸ் முடிய நோட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. இப்படி உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா நோட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. நான் எல்லாரும் நோட்ஸும் செக் பண்ணி பார்ப்பேன். உங்களை யாரையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கேவலமா பேச போறதோ இல்லை, என்கரேஜ் மட்டும்தான். அதில் மரியாதையா நோட்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லா, அனுப்பாட்டி அப்படி மார்க்ஸ் அப்படி கூடாது. அப்படின்னு 20 கடைசி வரைக்கும் கூடாது. சரி, இப்ப வகுப்பாயிடு டக்குன்னு வகுப்பாயிடையும் மீடு நினைவு சொல்றீங்களா? ஒரு ஆள் சொல்லவா சார்? ஒரு நிமிஷம். வகுப்பாயிடே அடுத்தது மீடுரன், மீடுரன், திறன்மீடு. சரி வகுப்பாயிடே சொல்லுங்க. 15 தொடக்கம் 20, அடுத்து 20 தொடக்கம் 25, அப்படி 25 தொடக்கம் 30, 45 தொடக்கம் 50 வரைக்கும் நீக்கி 30 தொடக்கம் 35, 35 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 45, அங்கலைக்கா 45 50 வரை. இவ்வளவுதானே? இவ்வளவுதான். ஓ, மீடுரன்களை சொல்றேன். 3, 5, 9, அடுத்து 14, 8, 6, 3. இங்க இருக்கலாம் பிளான், அதை விட்டு சொல்லுங்க. 3, 8, முதலாவது 3. முதலாவது 3, அதே பிறகு 8, அது பிறகு blank, ஓகே அதுக்கு பிறகு blank, ஓகே. அதே பிறகு 39, 39 அதே மாதிரி 39, 45, லாஸ்ட்டுக்கு Okay. blank. இது ஓகே. முதலாவது திறன் பண்ற விஷயத்துல பேசிக்கா இது எப்படி எழுதுற விஷயத்தை பார்த்துக்கணும். இதுதானே கரெக்டியா? கேக்குதானே எல்லாருக்கும்? போயா என்ன விஷயம்? இது மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது. தெளிவா சொல்றோம், ஒண்ணும் விளங்காது. இதுக்கப்புறம் வர்ற செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கிளாஸை விட்டு நிக்க போறேன் அப்படின்னு சொன்னா இருக்கிறதெல்லாம் லைஃப்ல எடுக்கிற பிள்ளையான ஒரு முடிவு. அதான் தெளிவா சொல்லிட்டேன். செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஒருத்தட்டே ஒழுங்கா படிச்சு முடிச்சுட்டு போயிருக்கு. அழகான ரிசல்ட் கொண்டு வரும், படிச்சுட்டு போயிருக்கலாம். முதலாவது விஷயம், இந்த திரள் மிடுறன்னா என்ன சொன்ன? அணி திரண்டு வர அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் பேசிக்கா அன்றைக்கு சொல்லும் போது. இதுல வந்து பாருங்க, ஒவ்வொரு ஆயிட முடியும். அதை வச்சுக்கணும் இது போகும். இந்த இடத்துல எப்படி போகும் அப்படின்னா, இதுல நான் உங்களுக்கு ஒரு செட்டப்ல எழுதிருக்கேன். இப்படி ஒரு இங்க ஸ்டார்ட் பண்ணி, சரியா, இப்படியே வந்து இப்படியே போகும். எப்படி போகும்? இந்த ஷேப்ல வந்து இந்த ஷேப்ல அப்படி கீழே போகும். ஆயிடையில ஒரு விஷயம் இருக்கு, 2 விஷயம் என்னன்னு பார்ப்போம். இப்ப 15 தொடக்கம் 20 அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. தெரியுமா யாருக்காவது? நோ சார். மேல் எல்லை கீழ் இல்லையா சார்? இப்ப இதுல எது மேல இல்லை எது கீழ இல்லை? 15 கீழ் எல்லை 20 மேல் எல்லை 15 வந்து என்ன இல்லை? கீழ் எல்லை கீழ் எல்லை. கீழே அதே இல்லை. மாதிரி 20 மேல் மேல் எல்லை. எல்லை மேல் எல்லை. முதலாவது தொடக்கத்துல மட்டும்தான் கீழ் எல்லை வரும். அதுக்கப்புறம் எல்லாமே என்ன வந்துடும்? மேல் எல்லை. மேல் எல்லை உங்களுக்கு அப்படியே அதே மாதிரி இருந்தாலும் இந்த அதுல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கா திறன்முடன் வரையறதுக்கா ஒரு படம் மாதிரி தந்திருக்கா? ஓ சார். ஓ சார் 20 இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் ஆயிருக்கா? அப்ப திறன்முடன் ஓ சார் வடிவா எல்லாரும் நினைவு வச்சுக்கணும், சொல்றது எழுதி வச்சுக்கோங்க. திறன்முடன் அந்த கிராஃப்ல கீழ போகும்போது அதுல எக்ஸச்சா போடுறது தானே. எக்ஸச்சா போடுறது என்னத்தை போடுவோம்? ஆயிடைகளை போடுவோம். எக்ஸச்சில என்னத்தமா போடுவோம்? ஆயிடைகள் எப்படி போடுவோம்? முதலாவது ஆயிடையில கீழ எல்லையில இருந்து அங்கால இருக்கிற எல்லா மேல் எல்லையும் ஆர்டருக்கு வரும். அண்டர்ஸ்டாண்டா? ஓ சார். அண்டர்ஸ்டாண்டா? சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். நான் மறுபடியும் கேட்டா நான் வேற மாதிரி சொல்ல முடியும். அதான் பிரச்சனை. சரியா? அப்ப வடிவனை வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற திறன்முடன் கிராஃப் தான் திறன்முடன் வரைவு இருக்கு அந்த இடத்துல தந்திருக்காங்க. அந்த வரைவுல கீழே எக்ஸச்சில வர்றது எல்லாமே என்னவா இருக்க போகுது? ஆயிடைகளா இருக்க போகுது. வையச்சில வர்றது எல்லாமே என்னவா இருக்கும்? திறன் மீடுறனா இருக்க போகுது. மீடியம். இங்க வையச்சில நம்ம என்னத்தை குறிக்கும்? மீடிரன். மீடுறன. இங்க என்னத்தை குறிக்க போறோம்? திறன் திரள் மீடியம். மீடுறன. சரிதானே? திரள் மீடியம். எக்ஸச்சில எப்பயுமே என்ன திரள் வரும்? ஆயிடைகள் தான் வரும். ஆயிடை சரிதானே? இப்ப திறன் மீடுறனை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியா சொல்லித்தரேன். இதுக்கு வந்து 6 ஆக்ட்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிதானே? டக்கு டக்கு டக்குன்னு crossல கூட்டிட்டு போறது. எப்படி? இங்க இருந்து இங்க, திரும்ப இங்க இருந்து இங்கன, திரும்ப இங்க இருந்து அங்க நின்னு போறது. தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது எப்பயுமே முதலாவதா வர்றால திறன் மீடுறன்லயும் முதலாவதா போடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விளங்கிட்டா? மீடுறன்ல முதலாவதா வர்றாரு அவரைத்தான் திறன் மீடுறன்லயும் முதலாவதா போடுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சரிதானே? மின்ன வளைஞ்சா இல்மா இல்மா இல்ல இல்மா ஹஸ்னாக்கெல்லாம் வளைஞ்சா ஹஸ்னா ரசா வந்ததா? ஓ சார். ரசா வந்ததா? இல்மாட கூட்டாளி 2 பேரும் வரலையா? வந்துக்கிறேன் சார். ரசா வந்துச்சா இல்மா? கூப்பிடு பாரு. வரல சார். பாத்தியா நீ அந்த பிள்ளைய கூட்டாளின்னு சொல்றா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி கிளாஸ்ல சேர்த்துட்டா. வரது இல்ல, நீங்க தான் போய் பார்க்கணும். 6 அப்படின்னா செட் வடிவத்துல வரப்போகுது. முதலாவது இப்ப என்ன வருமா சொன்னேன்? முதலாவது இருக்க மீடுறன்னா திறன் மீடுறன்லயும் முதலாவதா அடுத்தது இங்க இருந்து இவரோட கூட்டி அதிர விடைய இங்க போடும். எப்படி? இந்த திறன் மீடுறனையும் இங்க வர்ற மீடுறனையும் கூட்டி விடைய எங்க போடும்? இங்க போடும். அதே மாதிரி திரும்படி இந்த இங்க திறன் மீடுறனா வந்து அடுத்த மீடுறனையும் கூட்டி இங்க போடும். இங்க போட எத்தனை வரும்? 7 சரிதானே? அதாவது இப்படி வந்துருக்கு. மறுபடியும் என்ன செய்வோம்? இவரை இங்க கூட்டுவோம். கூட்டுனா என்ன வரும்? வடிவ பாருங்க. 31 பாருங்க. முதலாவது திறன் மீடுறன்ல வர்றதும் மீடுறன்ல வர்றதும் ஒரே அர்த்தம். அடுத்தது திறன் மீடுறன்ல வந்தாலே மீடுறனையும் கூட்டுவோம். கூட்டி என்ன வரும்? 8. அப்ப திரும்ப என்ன செய்வோம்? திறன் மீடுறன் வந்து அடுத்ததா இருக்க மீடுறனையும் கூட்டி இங்க போடுவோம். திரும்ப இங்க இருந்து என்ன செய்வோம்? கீழே இருக்கிறத கூட்டுவோம். கூட்டி விடையா வர்றது இங்க போடுவோம். கூட்டினா எத்தனை வரும்? 31 17 40 17 14 31 31 எத்தனையை கூட்ட போறோம்? 8 கூட்ட போறோம். 8 கூட்டினா திரும்ப எத்தனை வந்திக்கும்? 39. திரும்ப 39 6 கூட்ட போறோம். கூட்டினா எத்தனை வந்திக்கும்? 39 6
45 45. அப்ப 40 எத்தனை கூட வரும்? 3. 3 கூட்டினா 48 லாஸ்டா வர்றதுதான் இதுல இருக்கிற மொத்த மீடு இருக்கு. எப்படி இன்னைக்கு லாஸ்டா வந்திருக்கு இவருதான் டோட்டல் மீடு இருக்கு. வேண்ட கூட்டி பாருங்க. இதுல எல்லாத்தையும் கூட்டுங்க. சம்மா வந்துச்சா? அமால் இந்த கேக் செஞ்சீங்களாமா புள்ள? சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சா இல்லாட்டி வீட்டை பூனை பெட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா? புஷ்ரா விளங்கிட்டா? புஷ்ராக்கு ஓ சார். அப்ப இதை எழுதிங்களா எல்லாரும்? அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா 6 ரேக்ல போறது செட் படிவுல கூட்டிக்கிட்டே போவோம். க்ரோஸ்ல வர்றதை கூட்டுவோம், நேரா போகும்போது விடையே போடுவோம். எப்படி எழுதி வச்சுக்கோங்க? க்ரோஸ்ல போகும்போது கூட்டுவோம், வடிவை எப்படி குறிச்சு வச்சுக்கோங்க. இப்படி வரும்போது கூட்டுவோம், இப்படி போகும்போது விடையே கொடுப்போம். சரி, மறந்துடாதீங்க. சரிதானே? அப்ப இது மறக்குமா இல்லையா அவ்வளவுக்கு? ஓகே தானே? இது இன்னொரு சொல்லணுமா? இல்லை, இது இவ்வளதையும் கூட்ட 48 வந்துச்சா? சார். ஓ சார். ஆமா. யாரு கூப்பிட்டீங்க? யாரு கூப்பிட்டீங்களா? சாருக்கு ஓ சார்ல ஓ மட்டும் கட் பண்ணிட்டா. ஓகே, டக்குனு முடிஞ்சிடும் பிள்ளை. இந்த விஷயத்த மட்டும் சொல்லித்தாரேன். உனக்கு 9 மாசம் பிப்ரவரி மத்தாங்க எல்லாருக்கும் எக்ஸாம். 9 மாசம் 7 அப்படியா? சர்பா எப்ப எக்ஸாம் உனக்கு? 9ஆம் மாசம் 2வது கிழமை அப்படி ஆயிக்கும். டேட் சொல்லல. டேட் சொல்லல. டேட் சொன்னா நீ படிச்சிருவ அப்படிதானே? ஓ, டேட் சொன்னப்பதான் படிக்கணும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். என்ன சர்பா படிச்சாதான் வந்துடும். இது ஓகே தானே? இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா இந்த கேளுங்க. தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன். அடே எந்த சேரும் வந்துட்டு இத்தனை விளங்கிட்டா உனக்கு விளங்கிட்டான்னு தொடர்ந்து விளங்கிட்டான்னு கேட்கிறாருன்னா கேட்கணும்ல. ஓகே தானே? இது சிம்பிளான விஷயம் தானே? ஓகேயா? ஓ சார். இப்ப நம்ம மெயினான போறோம். சரிதானே? இருக்கிறதுல ரொம்ப மெயினான விஷயம் இந்த படங்கு. சரிதானே? பிழையா விட்டு தள்ளுவாங்க. அந்த பிழையை விடாம எப்படி கீறேன்னு நான் சொல்லித்தரேன். சரிதானே? இந்த படத்தை கீறதுக்கு யாரும் உதவி செய்வீங்களா? என்ன சார் செய்யணும்? பெருமை சொல்லணும், அவ்வளவுதான். கீழே என்னென்ன போட்டிருக்கு? புள்ளிகள். கீழே வந்து போட்டிருக்கிறது புள்ளிகள். மேல திரள் மீது. இதுல இதெல்லாம் செய்யறத கூட நீங்க ஈஸியா புரிஞ்சு கொண்டுருவீங்க பிள்ளைகள். அடுத்த 2 விஷயம் இருக்கு. அந்த இடையம் காண்றதெல்லாம் கிடக்காது. அதோட சேர்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அந்த அதை தாண்டி இருந்ததெல்லாம் காண்றது. சரியான இருக்கிறதுல அந்த விலை கொள்ற கஷ்டமான விஷயம். நான் என்னால முடிஞ்ச அளவு இதுக்கு அடியில இருந்து பேசிக்கா அச்சாப்புள்ளி சொல்லி தரணும்னு சொல்லுவேன். ஆனா எல்லாரும் என்ன மறந்துடுவீங்க? மறந்து கூட திரும்ப ஃபைனல் புஷப் படிக்கிறவங்க என்ன செய்வீங்க? ஓ அப்படியா? அப்படிதான் கேட்பீங்க. அதெல்லாம் வடிவா நினைவு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஷுவர் பண்ணி ஜனவா இல்லாட்டி பிப்ரவரியா இல்லாட்டி மார்ச் யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் தந்தாங்க? பிப்ரவரி ஸ்டார்ட். நான் ஜனவரி வைக்க மாட்டாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து ஃபைனல் புஷப்ப அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பட் அபவுட் யுவர் ஐடியா. கொஞ்சம் 3rd டேர்ம் சிலபஸ் படிச்சுட்டு 3rd டேர்ம் ஒரு 2 நாளாவது படிச்சுட்டு 2 நாள்ல ஒரு 2 வீக் படிச்சுட்டு
பத்தாவது அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ உங்களுக்கு அது ஓகே இருக்குமா? அக்டோபர்ல எத்தனை மாசம்? 10 மாசம். அக்டோபர் 10ஆம் மாசம் தெரியுண்டா? எக்ஸாம் வரைக்கும் எத்தனை மாசம் இருக்கு? 3 மாசம். 3 மாசம். 12 முதலாம் மாசத்தோட சேர்த்தீங்கன்னா 4 மாசம் இருக்குமே. அப்படின்னா 10ஆம் மாசம் துவங்கினா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். போன முறை நான் ஜனவரி துவங்கி சரியா முடிஞ்சு 10ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இருக்க நண்பிகள் தோழர் தோழிகள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு நீங்க சேர்த்து கொடுங்க. ரிசல்ட்ஸ் கூடுறதுக்கு நான் ப்ரூஃப் தரேன். சரிதானே? எப்ப ப்ரூஃப் தருவேன்? செப்டம்பர் மாசம் ரிசல்ட் வரும் தானே? எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு முழு ரிசல்ட்ஸ் வரும். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முழு ரிசல்ட் வரும்போது நான் சில ப்ரூஃப் அனுப்புவேன் தானே? அதை பார்த்த சில தலைகீழ அணிக்கிறார்கள் புரியும் தானே? சரிதானே சொல்றது? என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நஸ்ரீன் நீ வந்து அந்த குரூப்ல இருக்கிற அந்த ஃபைனல் பிஷப்ல அதுல அந்த நம்மள அந்த லெஃப்ட் ஆவன் ஆக்கள் இருக்காங்க தெரியுமா? இப்ப என்னோட பழைய நம்பர் போன ஒரு லெஃப்ட் ஆவன் ஆக்கள் அதெல்லாம் உன்னோட காட்டும் தானே கீழே போனா பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அந்த நம்பரை எல்லாம் மறந்துடாம. நீ அதுல போய் நான் தேடி எடுத்தா கண்டுபிடிக்கணும். அதனால மறந்துடாது. மற்றபடி என்னோட இதெல்லாம் இருக்கு ஆக்கள் வந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ். கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட வரும். அவளோட ரிசல்ட்ஸையும் நான் ஒரேடியா போட்டு தரேன். ஃபெயில் வந்தா நான் அதை உங்களுக்கு நேராவே சொல்றேன். 3 வருஷத்துக்கு வரையில இந்த வருஷமும் வராது. நான் ஒருத்தண்டே போடுவேன் கட்டாயம். அவன் வந்து இது வரைக்கும் பாஸே பண்ணதில்லை தந்த வாழ்க்கையில. ஆனா இன்ஷால்லா பாஸ் ஆவான். அதையும் நான் போடுவேன். பேரோட இந்த முறை போடுவேன். பேரோட போட்டு அவன் இம்ப்ரூவ் ஆன விதத்தையும் போடுவேன். அதே மாதிரி இன்னொரு பிள்ளைங்க அந்த பிள்ளை பாஸ் ஆகணும். அந்த பிள்ளை இன்ஷால்லா பாஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு. அந்த ரிசல்ட்ஸையும் நான் போடுவேன். சரியா? அப்பயும் உங்களுக்கு என்ன வரும்? படிக்கணும்னு தோணுமா? சொல்லுங்க என்கிட்ட. இல்லதான் இப்ப இதுல எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் கீழோன்னு சொல்லுங்க. எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் கீழோணும்? 0ல இருந்து 48 வரைக்கும் திரள் மீட்டர் இருந்து. ஓ அது எத்தனையா போயிருக்கு? 4 அப்ப 4 8 12 16 16 20 24 28 32 சரியா? இது சார் கீழே இதுல ஒரு முறிஞ்ச மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கா? சார். என்னத்துக்காக யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா, அதுக்கு இடையில இருக்கிற அந்த பெருமதிகள் எழுதுறது உண்மையிலே வேஸ்ட் ஆஃப் டைம். எப்படி? அதுக்கு இடையில இருக்கிற அந்த பெருமதிகள் எழுதுறது என்னமா வேஸ்ட் ஆஃப் டைம். அதால என்ன செய்யறாங்க? அதை தாங்க வந்து என்ன செய்யறாங்களாம், நிலநடுக்கம் அந்த மாதிரி இல்லாட்டி என்னது இசிஜியா இசிஜி தானே இப்படி இருக்கும். அப்படி போட்டுருக்காங்கன்னா அந்த கோட்டை இழுத்து நெருக்குன மாதிரி. இப்போ வந்துட்டு ஏதோ குச்சி இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஒரு ரப்பர் இருந்துச்சுன்னா அப்படி நெருக்கும் போது இப்படி வளைஞ்சு வளைஞ்சானே இருக்கு. அதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, முன்னுக்கு இருக்கிற ஒரு பெருமதியும் அவசியம் இல்லை அப்படின்றதால அதை சுருக்கி 15ல இருந்து ஸ்டார்டிங் பண்றாங்க. ஓகேயா? ஓகேயா? பெருமதிகளை சொல்லுங்க. இதுல என்னத்துல ஸ்டார்ட் ஆகுது? 15ல ஸ்டார்ட் ஆகும். அங்காட 20 அங்காட 25 அது 30 35 40 45 50 இவ்வளவுதானே? நான் சொன்ன மாதிரி இது பாக்குறதுக்கு என்ன ஷேப்ல தெரியுது? எனக்கே தெரியும். தானாவை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். இப்படிதான் இதெல்லாம் குறிப்பாங்க. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நான் சொன்ன மாதிரியே முதலாவது தொடக்கம் எப்பயுமே இங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸ் அச்சில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? அப்ப எப்பயுமே திரள்படுற தொடக்கம் எங்க இருக்கும்? வடிவா நான் சொல்றேன் 15 20 25 இதுலதான் கட்டாயம் குறிக்கணும். அதுல முதலாவது தொடக்கம் எப்பயுமே இந்த முதலாவது ஆயுத படியா பார்த்துக்கொள்ளுங்க. திரள்மிடுன்ற முதலாவது தொடக்கம். திரள்மிடுன்ற முதலாவது தொடக்கம் எங்க இருக்கும்?
முதலாவது ஆவிடி திரள்மிடு ரெண்டா முதலாவது தொடக்கம். முதலாவது ஆயிடையில கீழ் எல்லையா இருக்கி இன்னொரு சொல்லுங்க. திரள்மிடு ரெண்ட தொடக்கம் முதலாவது ஆயிடையில கீழ் எல்லையில இருக்கும். சரி, இன்னும் சிம்பிளா சொல்லையா? சொல்லுங்க சார். ஆமா சார். முதலாவது ஆயிடை தெரியுதா கண்ணுக்கு? ஓ ஓ சார். அதுல கீழ் எல்லை இருக்குதானே? ஓ ஓ அந்த சார். கீழ் எல்லைதான் இந்த திரள்மிடு ரெண்ட தொடக்கமா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டா? ஓ சார். அப்ப சரியா எதுல தூங்க போகுது? இந்த 15 என்னம்மா அந்த சொல்லுங்க. யாரு கேட்ட? யாரும் கூப்பிட்டீங்களா சார்? ஓகே. இப்ப இதுக்கு நாம என்ன புலவிடுவோம் அப்படின்னு சொல்றேன். இங்க நம்ம கண்ணுக்கு கண்ணுல கொஞ்சம் நமக்கு பிரச்சனைக்கு தான் எல்லாம் இருக்கும். உண்மையில இருக்கிறார்கள் நான் அவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன். நமக்கு எல்லாரும் கண்ணுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா எனக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை சொன்னா என்னால அதிகளவான வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இந்த போன்லாம் எப்பயுமே இருக்கிறதுல குறைவா போட்டு டார்க் மூட்லாம் போட்டு நான் பாக்குவேன். என்னோட வெளிச்சத்தை ஃபுல்லா பார்க்கல. அந்த ரெப்ளைம் இருக்கிறதுல டவுன்ல வச்சுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கண் கொஞ்சம் இதாகும். அடுத்து கண்ணிலையும் தனியா போகும். அடுத்து இந்த மிக்ரைன் அப்படின்னு இருக்கிறதால இப்ப இல்ல. டெப்லெட்ஸ் யூஸ் பண்ணப்பறம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் நான் ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு டைம்ல எனக்கு அந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு இருக்க ஒரு அவதி மாதிரி. நிறைய பேர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றாங்க, கண்ணாடி போடுறாங்க. கண்ணாடி போடும்போது ஒரு அவதியா இருக்குதானே. அதாவது என்ன சொல்றது, அது ஒரு பாரமா தான் இருக்கு தானே. அப்ப எனக்கு அதை யூஸ் பண்ண பிடிக்கணும்னு சொல்லி அப்படியே விட்டேன். அதாவது எனக்கு அந்த யூவி லென்ஸ் பிரச்சனை இருக்குன்னா இந்த போன்ல இந்த இதுல வர யூவி கதிர் இருக்கு தெரியுமா? அது எனக்கு அதே மாதிரி அந்த வெளிச்சத்துல வெயில்ல எல்லாம் போனீங்கன்னா எனக்கு எப்படி தெரியுமா தெரியும், நான் அந்த கண்ணை ஃபுல்லா திறக்க மாட்டேன். எப்பயா இருந்தாலும் சரி, சரியா கண்ணை ஃபுல்லா திறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆழம் திறந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கண் இதெல்லாம் அந்த நோவை தோணும், கருவெளி இதெல்லாம். அதெல்லாம் அப்படி ஒன்று இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுறது எனக்கு இங்க இருந்து உங்களோட சில இந்த இதில் உள்ள எழுத்து எல்லாம் பார்க்கும்போது சில டைம்ல விளங்காதுன்னா இதுதான் ஸ்பெக்ஸ் போட்டா ஒரு அன்கம்ஃபர்டபிள் தான். சரி, இப்ப முதலாவது விஷயம் எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சார். இங்க பிளவுறது என்னன்னு சொன்னா நம்மளோட கண் பிரச்சனையால இதுல இருக்கிறத குறிக்க வலிக்கிப்போம். எப்பயுமே நினைவு வச்சுக்கணும், இவரோட வரப்போறார் யாரு, இவர் தான் இங்க வரப்போறார். அண்டர்ஸ்டாண்டா? திரள்மிடு தான் இதுல குறிச்சிருப்போம், நினைவுதானே? அப்ப முதலாவது தொடக்கம் எப்பயும் எங்க வரும்னு சொன்ன 15ல, சரியா? நினைவுதானே? அடுத்ததா வர்ற இந்த 20 இருக்கு தானே, இந்த 20 எங்க ஸ்டார்ட் பண்ண போகுது? முதலாவது பெருமதியான அந்த 3ல, சரியா? 20க்கு நேர் மேல 3 குறிங்க. வழியா பார்த்துக்கொள்ளுங்க. 20க்கு நேர் மேல சரி என்னது குறிக்கணும்? 3 குறிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் 4க்கு பக்கத்துல போன மாதிரி கொஞ்சம் சரியா? 3 உங்களுக்கு இப்படி படம் தருவான்னு சொல்லுங்க. இந்த கிராஃப் ஷீட்ல வைக்கிற மாதிரி தான் தருவாங்க. விளையாட்டு கிராஃப் ஷீட் இருக்கு, அதுல வைக்கிற மாதிரி தான் தருவாங்க. அதுல எப்படி கிராஃப் ஷீட்ல குட்டி குட்டியா அதாவது நீங்க குறிக்கும் போது இப்படி ஆயுதங்களை குறிச்சு போட்டு இப்படி 4, 8, 12 இப்படி 5, 10, 15 எப்படியும் குறிச்சு போட்டு அதுல குறிக்கும் போது இன்னும் லேஸ் தானே உங்களுக்கு. 5 சின்ன கோடை எத்தனை எடுத்துருப்பீங்க? அதாவது ஒரு கோடை 1 எடுத்துருப்பீங்க. அப்ப ஈஸியா 3 வரும்போது சரியா 3ல குறிச்சிருவீங்க. நான் அந்த படத்தை என்ன செய்வேன் உங்களுக்கு நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒருக்கா செஞ்சு காட்டுவேன். இப்ப முதலாவது 20ல குறிச்சாச்சா? அது முடியும். அடுத்தது 25. அடுத்த வழியா பாருங்க. அடுத்த எத்தனைக்கு? 25. 25 பெருமதி என்ன இருக்கு? 8. அப்ப 25 பெருமதி சரியா 8. இது குறிச்சு ஓகே? 8 கொஞ்சம் மேல போன மாதிரி. அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா புல்லடி மாதிரி போட்டு செய்யுங்க. நான் புல்லடி யூஸ் பண்ணல, நான் நார்மலாவே கீறுறேன். அடுத்தது 30 பெருமதி 17. 30 பெருமதி 17 எங்க வரும்? இதுக்கு பிள்ளைகள் நம்மகிட்ட ஒரு சாமான் வேணும். என்ன சாமான்? அடிமட்டம்.
ரூலர். சரிதானே? நான் வந்து எனக்கு அப்படி எழுதி கொள்ளலாம், அதெல்லாம் நான் அப்படி எழுது. சரி, பார்த்துட்டு அதை அப்படி செய்து. அடுத்த 35க்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 31. 35க்கு 31 போகும். 31 எங்க இருக்கு? இதுக்கு கீழே இதெல்லாம் கீரோடும் அந்த ரொட்டேட் போடலாம், தேவையில்லை. ஏன் அவங்க தர்ற படத்துல எப்படி பிள்ளைகள் இருக்கும், கட்டாயம் எப்படி தந்திருப்பாங்க, அந்த கிராஃப் ஷீட் மாதிரி தந்திருப்பாங்க. அதுல கீரோலெஸ். அப்ப எக்ஸாம் செய்யும் போது நீங்க அதுல தர்றது வந்து நான் கிராஃப் ஷீட்ல தந்ததுதான் சில நேரம் தருவேன், உங்களை செய்யறதுக்கு லேஸ் ஆகிடும். அடுத்தது 40க்கு எத்தனை தாங்க மீகி? 39. 40க்கு எங்க இருக்கு? 39. ஐயோ கோடு. அடுத்தது 45க்கு 45. 45 சரியா எங்க இருக்குது? 45. அப்ப 45க்கு 45 தான். அப்ப இந்த இடத்துல 45க்கு நினைக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அது நேரா வரணுன்றதுக்காக அப்படி கீறேன். சரி, நீங்க கட்டாயம் அப்படி கீறன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்தது 50க்கு 48. 50க்கு 48. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களோட அடிமட்டத்தை தூக்கி என்ன செஞ்சிடணும்? கையாலதான் குறிக்கணும். வேற காலாலயா குடிக்கிறேன்னு கேட்கிறேன். கையால குடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, அடிமட்டத்தை யூஸ் பண்ணாம வெறும் பென்சிலையும் இதையும் யூஸ் பண்ணி கீறணும். கீறீங்களா? அழகா உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்க ஒரேடியா எழுத்தீங்கன்னா லேசி. இப்படி ஒரு ஷேப்ல வந்துச்சா? இத என்ன தலைக்கிறீங்க? பென்சில். அர்ஷாட் 10ஆம் ஆண்டு. அர்ஷாட் 10ஆம் ஆண்டு. அர்ஷாட்ல ஒருத்தங்க டிபெக்ஸ் யூஸ் பண்றாங்க இருக்கீங்களா? இன்னுமே என்ன 100 டிபெக்ஸ் வச்சிருக்கியா? சிவத்த கலர் இல்ல சார். யார் டிபெக்ஸ் வச்சிருக்காங்க? நல்ல விஷயம், அதை வச்சிருக்கீங்க. அது இந்த மெட்ஸ் பாடத்துக்கு அது வந்து இது ஹராம். மெட்ஸ் பாடத்துக்கு அது வந்து ஹராம். மிச்ச 8 பாடத்துக்கும் அது அதுக்கும் ஹராம் தான். எப்ப புல விட்டாலும் என்ன செய், ஒருக்கா பேனையால் ஒரு வெட்டு வெட்டிட்டு எழுது. அப்பதான் உனக்கு என்னன்னு தெரியும், நீ என்ன பிள்ளை விட்டுருக்கா அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு சொல் பிள்ளை, அதுக்காக என்ன செய்யணும், ஒரு வெட்ட அழகா வெட்டிட்டு அதுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கு, அதுல எழுது. அப்பதான் உனக்கு என்ன பிள்ளை விட்டுருக்கா அப்படின்னு தெரியும். சோ இந்த மெட்ஸ் பாடத்துல எவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்க தானே? நான் சொல்லல தானே யூஸ் பண்ணக்கூடாது. போன பேச்சுக்கு சொல்லி இந்த பேச்சுல சொன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல என்னமோ சொன்ன யூஸ் பண்றீங்க. இல்ல யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணா நீ ஹராம் விளைஞ்சா பாவம் கிடைக்கும் சொல்லிட்டேன். நான் சேர்க்கிறோம். சரி, இந்த விஷயம் ஓகே தானே? இப்ப முதலாவது இப்படியே விடணுமா, கொஞ்சம் நீட்டி விடணுமான்றது கேள்வி. உங்களது யோசனைகளை கூறுங்க. இதுனா இதோட தொட்டு முடிச்சா போதுமா, இல்லாட்டி இப்படி நீட்டி விடணுமா? கொஞ்சம் ரெண்டு மாதிரியும் செய்யலாம் ஐயா சார். நீட்டி விடணும். நீட்டி விடுறது பெட்டர் சாய்ஸாக நான் கருதுறேன். அப்பதான் என்ன நடக்கும், இதை க்ராஸ் பண்ணி போன மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இந்த பாடம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் இதை போட்டோ எடுத்த அன்னைக்கு இந்த கிளாஸ் நோட்ஸை
அனுப்பி இருக்கணும். நான் வந்து டுமாரோ நான் பார்ப்பேன். சரியா? கிளாஸ் முடியல. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய விஷயம் திரள்விடரன்கள் காணுதல் தெரியும். ரெண்டாவது திரள்விடரன்கள் குறிக்கிறதுல ஒரு விஷயம் சொன்னதானே, என்ன சொன்னேன்? முதலாவது ஐடியில கீழ் எல்லையில் இருக்கிறால்தான் திரள்விடரன்ற தொடக்கம். தொடக்கமா இருப்பார். சரிதானே? அப்ப எப்பயுமே திரள்மிடரன் வந்து ஒரே இடத்துல முடியுமா? திரள்மிடரன் கூடிக்கிட்டே தான் போகும். விளங்கிட்டா? விளங்கி இது கூட்டல் தெரியணும், அடுத்தது இது தெரியும். இதுக்கு அடுத்த விஷயம் தான் இருக்கிறதுல கஷ்டமானது. எனது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அந்த இடையிருக்கான்றதுலாம் சரியான கஷ்டம். தெளிவா சொல்லிட்டேன். நாளைக்கு வராட்டி முடியும். சரிதானே? ஒரு காலாக சொல்லி தருங்க. அச்சா பிள்ளை சொல்லி தர மாதிரி தான் நான் சொல்லி தரேன். கஷ்டமா சொல்லி தரேன். மாம்பழம் இல்ல சார். சொல்லி தரேன். இல்ல சார். என்னைக்காவது வித்தியாசமா சார். இதுவரைக்கும் படிச்ச 11 வருஷம் படிச்சு நான் வித்தியாசம் சொல்லி தரேன். ஈஸியா தானே விளங்குது மண்டைக்கு. அதனால நாளைக்கு தெரியும். அடுத்த வந்து பீச்சுக்கான்ற விஷயம் எல்லாமே இந்த கொஸ்டின்லயே நான் செஞ்சு காட்டுறேன். சரிதானே? சோ அதால இந்த படத்துல இந்த பக்கத்தை நான் அழிக்க மாட்டேன். இதை நான் அழிக்க மாட்டேன். இதை வச்சு கொடுப்பேன். ஏன்னா நாளைக்கு நான் திரும்ப கீரையில லூசா திரும்ப கீரையில அன்னைக்கு நான் இதை அப்படி வச்சு கொடுவேன். இதை அடிச்சு விட்டு இந்த பக்கத்துல உங்களுக்கு நான் அதை செஞ்சு. ஓகே? நாளைக்கு எல்லாரும் கட்டாயம் அடிமட்டம் கொண்டு வாங்க. ஓகே சார். அடிமட்டம் எல்லாம் என்ன செய்யுங்க. வேற ஏதாவது கத்திர மேல் பக்கம் அப்படி ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரியா? சரி, முடிச்சுக்கொள்ளுமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கை சாப்பிட்டு இருப்பீங்களா? எப்படியும் அம்மா தீத்தி விட்டுருப்பாங்க. தீத்தி விட்டுருவாங்க இல்லையா? அவ்வளவு சின்ன பை 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 யாஸ்மின். Bye Rahman. Bye Mishal Nahla. Mishal Nahla बनाइचा. ஓ சார். आवाएंगे Nahla आएंगे. விளங்கிச்சு சார். Hamda बनाइचा मां. Hamda जुड़े. PDF print எடுங்க. சார் நாளைக்கு அனுப்பவா செஞ்சு? சரி, PDF print எடுத்துருங்க மறந்துடாம. சரி, ஓகே, நாளைக்கு அனுப்புங்க. அது பரவாயில்ல. பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு இல்மா பாய், ஹஸ்னா பாய், ரெண்டு ஹஸ்னா, ஈசானா, மாஹிரா இங்க. பாய் சார். ரைட், ஓகே, பாய். முனாசிர் பாய். பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ். ஷீமானா வால் பாய் பாய். ஹம்சானா பாய். பாய் சார். பாய் பாய் பாய். ஹஸ்னா பாய். பாய் சார். Thank you. ஹஸ்னா பாய். வெல்கம். ஜஸாக்கல்லாஹ் சார். பாய் பாய். ஹஸ்னா பாரக்கல்லாஹ். நூரா பாய் பாய். பாய் சார். பாய் சார். சங்கவி பாய் பாய் பாய். சார். வலைக்கும் அஸ்ஸலாம்.